உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது எது? வாழ்க்கையின் கடினமான நேரங்களை எப்படி கடந்து செல்வது? மற்றவர்களின் செயல்களையும் விமர்சனங்களையும் நினைத்து வருந்துகிறீர்களா? எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர்களா? இதோ உங்கள் ஒட்டுமொத்த வாழ்க்கை பார்வையையும் மாற்றப்போகும் ஒரு வாழ்வியல் ரகசியம். எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமானின் திருவடிகளை தொழுது இன்றைய சிந்தனைக்குள் நுழைவோம். அந்த ஞானவேல் நம் மனதின் அறியாமையை அறுத்து நிம்மதியான வாழ்விற்கான தெளிவான பாதையை காட்டட்டும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சில வார்த்தைகளும் தத்துவங்களும் மிக எளிமையானவையாக இருக்கும். ஆனால் அவை நம் மனதில் ஆழமாக பதிந்து கடினமான நேரங்களில் நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும். புத்தர் கூறிய அப்படிப்பட்ட ஒரு தத்துவத்தை பற்றித்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். புத்தர் சொல்கிறார், மற்றவர்களின் கட்டுப்பாட்டில் இருப்பது அனைத்தும் பெருந்துன்பம். உங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பது அனைத்தும் மாபெரும் வரம். இந்த உலகம் அனைவருக்கும் சமமானதாக நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் இறுதியில் மன அழுத்தத்தையே பரிசாக பெறுவான். நாம் ஏன் வாழ்க்கையில் துன்பப்படுகிறோம் தெரியுமா? நம் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நாம் கட்டுப்படுத்த நினைப்பதுதான் அதற்கு முழு முதல் காரணம். மற்றவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள்? அவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அவர்களின் விமர்சனங்கள் என்ன? நாளை என்ன நடக்கும் என்பது எதுவுமே நம் கட்டுப்பாட்டில் இல்லை. நம் கட்டுப்பாட்டில் இல்லாத அனைத்தையும் மாற்ற நினைப்பது நமக்கு துன்பத்தை மட்டுமே தரும். அப்படியானால் நம் கட்டுப்பாட்டில் இருப்பது எது? நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நம் கட்டுப்பாட்டில் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் அந்த நிகழ்விற்கு நாம் எப்படி பதிலளிக்கப் போகிறோம் என்பது நம் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது. ஒருவர் உங்களை கோபப்படுத்தலாம், அதற்கான தூண்டுதலை அவர் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கோபப்பட வேண்டுமா இல்லையா என்ற அந்த முடிவை நீங்கள்தான் எடுக்க வேண்டும். அது உங்கள் தேர்வு. உங்கள் எண்ணங்கள், உங்கள் பழக்க வழக்கங்கள், உங்கள் மனநிலை இவை மட்டுமே உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ள வரங்கள். இதை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதி நிச்சயம். இந்த உலகம் அனைவருக்கும் நியாயமாக இருக்க வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்காதீர்கள். இயற்கையிலேயே இந்த உலகம் பல ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதுதான். எல்லாமே சரியாக இருக்க வேண்டும், அனைவரும் நியாயமாக நடக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தால் உங்களுக்கு மன அழுத்தம் மட்டுமே மிஞ்சும். அதே போல எந்த ஒரு விஷயத்தின் மீதும் அளவுக்கு அதிகமான பற்று வைக்காதீர்கள். அதுவே உங்கள் துன்பத்திற்கு ஆணிவேராகிவிடும். சிந்தியுங்கள். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை நினைத்து கவலைப்படுவதை நிறுத்துங்கள். உங்கள் மனதை உங்கள் கட்டுப்பாட்டில் வையுங்கள். விதியை மதியால் வெல்வோம். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாம் சுபமாகவே முடியும். வெற்றிவேல் வீரவேல்.